ஸ்ரீதரன் வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. ரணில் ஜனாதிபதி பதவியில் நீடிப்பதை விரும்பும் அமெரிக்கா மற்றும் இந்தியா. அது இந்தியாவின் நிகழ்ச்சி நிரல் அல்ல, உண்மையை உடைத்த சிவாஜிலிங்கம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை தெரிவிற்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் தனக்கு வாக்குகளை வழங்குமாறும் தமிழரசு கட்சியின் தலைவராக அவரை தெரிவு செய்யும் பட்சத்தில் ஈழத்தமிழர்களுக்கு தான் செய்யக்கூடிய விடயங்கள் பற்றியும் தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்ததாவது: இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்காக தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக போட்டியிடுவது குறித்து தாங்களும் அறிவீர்கள். நாளை 2024 1/21 திருகோணமலையில் நடைபெறும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுசபை கூட்டத்தில் தங்களின் பெறுமதிமிக்க வாக்கினை எனக்கு வழங்கி ஈழத்தமிழர்களால் மானசீகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக என்னை தெரிவு செய்யும் பட்சத்தில் எமது மக்களின் அரசியல் உரித்து கோரிய தார்மீக போராட்டத்தில் எனது போக்கும் கட்சியின் இயங்கு நிலையும் கொள்கை நிலைப்பாடுகளுடன் கூடியதாக அமையும் என உறுதி கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி பதவியில் நீடிப்பதை அவரை விட இந்தியாவும் அமெரிக்காவுமே அதிகம் விரும்புகின்றன என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டால் இலங்கை இந்தியாவின் மாநிலம் போல் ஆகிவிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: எட்கா உடன்படிக்கை கொண்டுவரப்படக்கூடாது என பல போராட்டங்கள் இடம்பெற்று அந்த முயற்சி அன்று தோற்கடிக்கப்பட்டது. தற்போது எட்காவை கைச்சாத்திடுவதற்கு முயற்சி இடம்பெறுகின்றது. குறித்த உடன்படிக்கை கைச்சாத்திட்டால் இலங்கையில் சேவை சந்தைக்குள்ளும் இந்தியர்கள் வந்து விடுவார்கள். இந்திய வைத்தியர்கள் மட்டுமல்ல, விவசாயிகளும் கூட வர முடியும். இது இரு நாடுகளுக்குமானது என்று கூறப்பட்டாலும் ஒரு கதவுதான் திறக்கப்படும் என்பதே உண்மை. அதேவேளை இந்தியாவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் தேவையான அனைத்து விடயங்களையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது நிறைவேற்றி வருகின்றார். இவை தொடர்பில் அரசியல் களத்தில் பேசப்படுவதில்லை. இலங்கை மின்சார சபையை 8ஆக உடைத்து விற்பனை செய்யும் திட்டம் 2003 கொண்டுவரப்பட்டது. தற்போது அந்த முயற்சி மீண்டும் இடம்பெறுகின்றது. சமூகத்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பதன் மூலம் மிகவும் சூட்சுமமான முறையில் நகர்வுகள் இடம்பெறுகின்றன. சிறு சம்பவங்களை உருவாக்குவதன் மூலம் பிரதான சம்பவங்கள் மறைக்கப்படுகின்றன. சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை ஒடுக்குவதற்கு சட்டங்கள் கொண்டுவரப்படுகின்றன. இவை தொடர்பில் மேற்குலக தூதுவர்கள் கதைப்பதில்லை. ஏனெனில் தமக்கு தேவையானவற்றை ரணில் நிறைவேற்றுவார் என்பது அவர்களுக்கு தெரியும். கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இப்படியான சட்டமூலங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தால் அமெரிக்க தூதுவர் நாளொன்றுக்கு 4 ட்விட்டர் பதிவுகளையாவது பதிவிட்டிருப்பார். ரணிலை ஜனாதிபதி பதவியில் நீடிப்பதை அவரை விட இந்தியாவும் அமெரிக்காவுமே அதிகம் விரும்புகின்றன என குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பை இன்னும் கற்றுக்கொண்டிருப்பதால் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எண்ணமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணல் ஒன்றில் வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், அனைத்து கட்சிகளிலும் உட்பூசல்கள் இருப்பது போன்று தமிழரசு கட்சியிலும் உட்பூசல்கள் உள்ளது. இதுவே அரசியல். குறிப்பாக சொல்வதாயின் அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் வேறுபட்டவை. அதேபோல யாழ் குடாநாட்டில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் ஏனைய வடமாகாண தீவுகளிலிருந்து வேறுபட்டவை. இதுபோன்ற பிரச்சினைகளை கையாள்வதற்கு கட்சியில் ஒரு மாற்றம் தேவை. அத்துடன் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் கட்சியில் சாதகமான மாற்றங்கள் நிகழும் என நான் நம்புகின்றேன் என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரசியலமைப்பில் சிக்கலான விடயங்களை நான் இன்னும் கற்றுக்கொண்டிருப்பதாலும் அனுபவங்களை பெற வேண்டியுள்ளதாலும் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவ தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எண்ணமில்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிற்கு யாராவது ஒருவரை ஸ்ரீலங்கா அதிபராக கொண்டு வர வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரல் இருக்குமே தவிர தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது இந்தியாவின் நிகழ்ச்சி நிரல் அல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதத்திற்குள் அதிபர் தேர்தலை நடத்த வேண்டும் என கூறியிருந்த நிலையில் தமிழர் தரப்பை சார்ந்த குத்துவிளக்கு கூட்டணியினர் முன்வைத்த பொது தமிழ் வேட்பாளர் ஒருவரை அதிபர் தேர்தலில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ந்தும் செயல்படும் மற்றும் இனவாத கருத்துக்களை வெளியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தான் ஒரு இனவாதி அல்ல என கூறியுள்ளார். பௌத்தத்தை பாதுகாப்பதற்காக தான் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் இனத்துவம் என வரையறுக்கப்பட வேண்டும் என கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து மக்களையும் நாட்டையும் தான் ஒரே விதத்தில் நேசிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இனவாதம், மதவாதம் மற்றும் பயங்கரவாதம் ஆகியவற்றை தற்போது பலர் ஒரு கலாச்சாரமாக பார்ப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இதன் அர்த்தங்களை சரிவர புரிந்து கொள்ளாது பலர் செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இனவாதம் மற்றும் இனத்துவம் என்பது இருவேறு விடயங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி ஒரு இனம் மாத்திரம் சிறந்ததென போராடுவது இனவாதம் எனவும் ஒரு இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் இனத்துவம் எனவும் சரத் வீரசேகர விளக்கியுள்ளார். இதற்கமைய தனது இனத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதனை எதிர்த்து குரல் கொடுப்பது இனவாதமாக கருத முடியாது என அவர் கூறியுள்ளார். பௌத்த மதத்துக்கு சிக்கல்களோ அச்சுறுத்தல்களோ ஏற்பட்டால் அதனை தான் நிச்சயமாக தட்டி கேட்பேன் எனவும் சரத் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் அபிவிருத்தி வேலை திட்டத்தில் கலந்து சென்ற ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்தவை அந்த பகுதி மக்கள் விரட்டியடித்துள்ளனர். தழுவ கிராமத்தில் வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்ற வேளையில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் ராஜாங்க அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அமல் சிந்தக மாயதுணவும் இணைந்து கொள்ள இருந்தார். அரசியல்வாதிகளின் வருகை தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் ஒன்று கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உலக வங்கியின் நிதியுடன் புத்தளம் மாவட்டத்தின் தலுவ, நிர்மலபுர, நாவக்காடு உள்ளிட்ட வீதி அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தழுவ கிராம மக்கள் நிர்மலபுர கத்தோலிக்க தேவாலய மைதானத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதுடன் அரச அதிகாரிகள் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அரசியல்வாதிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.